பச்சை மலைகளுக்கும் ஓடும் ஆறுகளுக்கும் நடுவே ஒரு அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் முருகன் என்ற ஒரு வயதான விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் பணக்காரர் இல்லை, பிரபலமானவரும் இல்லை. ஆனால் அனைவரும் அவரை மதித்தார்கள். ஏனென்றால் அவர் எப்போதும் அமைதியாகவும் திருப்தியாகவும் இருந்தார். ஒரு நாள் கந்தன் என்ற இளைஞன் அந்த கிராமத்திற்கு புதிதாக வந்தான். அவன் மனம் குழப்பமாக இருந்தது. அவன் முருகனிடம் சொன்னான், ஐயா, நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் எதையும் முடிக்க முடியவில்லை. ஆரம்பிப்பேன், பின் விட்டுவிடுவேன். நேரம் போய்க்கொண்டே இருக்கிறது. முருகன் மெல்ல சிரித்தார். வா, சிறிது நடந்து போகலாம் என்றார். இருவரும் வயல்கள் வழியாக நடந்தார்கள். ஒரு சிறிய நீரோடை அருகே முருகன் நின்றார். இந்த நீரை பார் என்றார். இது வேகமாக ஓடவில்லை, மெதுவாகவும் இல்லை. ஆனால் தினமும் ஓடுகிறது. அதுதான் ஒழுக்கம். பின் முருகன் சொன்னார், ஒரு காலத்தில் நானும் உன்னைப் போலத்தான். பல கனவுகள், பல முயற்சிகள், ஆனால் எதிலும் நிலைத்திருக்கவில்லை. ஒரு நாள் ஒரு ஞானி எனக்கு ஒரு வேலை கொடுத்தார். ஒரு மாதத்திற்கு தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து ஒரு தொட்டியில் ஊற்ற சொல்லினார். எளிதான வேலை, ஆனால் தினமும் செய்ய வேண்டும். சில நாட்களுக்குப் பிறகு என் மனம் மாறியது. சிந்தனை தெளிவானது, மனம் அமைதியானது. அப்போது அவர் சொன்னார், ஒழுக்கமென்பது தண்டனையில்லை, அது பயிற்சி. முருகன் ஒரு சிறிய கல்லை எடுத்தார். இந்த கல்லை ஒருமுறை தண்ணீரில் போட்டால் ஒன்றும் நடக்காது. ஆனால் தினமும் தண்ணீர் இதை தொடும்போது இது மாறும். அதுதான் சிறிய செயல்களின் சக்தி. கந்தன் அமைதியாக கேட்டான். முருகன் சொன்னார், ஒரு விஷயத்தை தேர்ந்தெடு. தினமும் சிறிதாக செய். போரடித்தாலும் செய்ய வேண்டும். வெற்றி ஒரே நாளில் வராது. தொடர்ந்து செய்வோருக்குத்தான் வரும். அன்று முதல் கந்தன் மாறினான். பல விஷயங்களை விட்டுவிட்டு ஒரே பாதையில் நடந்தான். மெதுவாக, ஆனால் உறுதியாக. அவன் வாழ்க்கை அந்த நீரோடை போல அமைதியாக முன்னேறியது. இதிலிருந்து கற்றுக்கொண்டது, சிறிய நல்ல பழக்கங்கள் தினமும் செய்தால் பெரிய மாற்றம் தரும். I hope you have enjoyed the video. For more videos, visit Little Story Lounge.